கடைந்த தனித்திருவமுதம் கழித்தருத்தி எனக்கே. உள்நாக்குக்கு மேலே அமுதம் சுரக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அமுதத்தை இப்பொழுது சுரக்க செய்கின்றார். அந்த அமுதத்தை, சுரந்த அமுதத்தை நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால்தான் அது சுரக்கும். இந்த சூத்திரத்தை கொடுப்பதற்கென்று ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தானாகத்தான் வந்து கொடுப்பார். புறக்கண்களிலே காணுகின்ற இந்த காட்சி அழியக்கூடியது, அகக்கண்ணிலே காணக்கூடிய அருட்காட்சி அழிவற்றது. திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய ஞானசரியை அருட்பாமுதம். ஆஹா, அருட்பாமுதம், உண்மை. அருட்பாமுதம் ஆமாம், அப்படின்னு ஆமாம், அந்த பேர் வச்சு. ஆமாம், சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடைந்திடுமின் உலகீர் இண்டி அருட்ஜோதி பெரும்பதி என் அப்பன் வருதருணம் கடைந்த தனித்திருவமுதம் கழித்தருத்தி எனக்கே. காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொரு சாரலையாதீர் சுகம் எனைப் போல் பெறுவீர். இடைந்தொரு சாரலையாதீர் சுகமெனைப் போல் பெறுவீர். யான் வேறு நீர் வேறென்றெண்ணுகிலேன், யான் வேறு நீர் வேறு என்றெண்ணுகிலேன். உடைந்த சமயக்குழி நின்றெழுந்துணர்மின் அழியா ஒரு நெறியாம் சமரச சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்து மக்களெல்லாம் இங்கு வந்து வாருங்கள், சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமதை அருள் அருகின்றவராக இப்பொழுது நமக்கு கடைந்த தனி திருவமுதம் கழித்து அருத்தி. இப்போ நம்ம சொன்னோம், அந்த உள்நாக்குக்கு மேலே அமுதம் சுரக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அமுதத்தை இப்பொழுது சுரக்க செய்கின்றார். அந்த அமுதத்தை, சுரந்த அமுதத்தை நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால்தான் அது சுரக்கும். நாம் செய்கின்ற இந்த செயலெல்லாம் நன்மையான செயல்களாக, உலகியலுக்கு வாழ்கின்ற மக்களோடு மக்களாக இருந்து விடாது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்காரியங்களை செய்து வருகின்ற பொழுது உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் என்று கூடுகிறதோ அன்றுதான் அருள் அமுதம் சுரக்கும். அதனால்தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, வள்ளல் பெருமான மாதிரி ஏன் யாருமே அடையல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வள்ளல் பெருமான மாதிரி ஏன் அடையலன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த அருட்பெருஞ்சோதி அமுதத்தை பெறுகின்ற அனைவருக்கும் அது சுரக்கும். இது உண்மை, இது சூத்திரம். ஆனால் இந்த சூத்திரத்தை கொடுப்பதற்கென்று ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தானாகத்தான் வந்து கொடுப்பார். அப்படி தானாக கொடுக்கின்ற பெரும்பேறு பெற்றவர் வள்ளல் பெருமானார் என்றால், அவர் சொல்லுகின்ற நெறியிலே நாம் இன்னும் சரியாக செல்லவில்லை என்றுதான் அர்த்தமே ஒழிய இது யாருக்கும் கிடைக்கவில்லை என்பது அல்ல. அனைவராலும் இது பெறக்கூடியது, இது சத்திய உண்மை. எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழங்கி இருக்கின்றார் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை வழங்குவார் என்பதுதான் வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற பேருண்மை. இப்போ இந்த அமுதத்தை வள்ளல் பெருமானாருக்கு ஊட்டுகின்றார். அப்பொழுதுதான் இந்த அகக்கண்ணால் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம். இந்த புறக்கண்களிலே காணுகின்ற இந்த காட்சி அழியக்கூடியது, அகக்கண்ணிலே காணக்கூடிய அருட்காட்சி அழிவற்றது. அந்த அழிவற்ற காணாத காட்சியெல்லாம் எனக்கு கொடுத்தார், அருள் அமுதத்தை ஊட்டினார். இதைத்தான் அவர் முதலிலே சொல்லுகின்றார், அருள் அமுதே
நன்னிதியே, ஞான நடத்து அரசே, என் உரிமை நாயகனே என்று முதல் பாடலிலே அவர் நமக்காக சொல்லியிருக்கின்றார். இப்பேற்பட்ட அந்த இறைவன் இப்பொழுது தனக்கு அருள் அமுதத்தை கொடுத்து என்னை மேலேற்றுகின்ற அருள் நிலையிலே வைத்து காணாத அகக்காட்சியெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் இதை மறுத்து வேறொன்றிற்கு செல்லாதீர்கள், இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள், சுகம் என்னைப் போல பெற வேண்டும், இந்த மரணமிலா பெருவாழ்வு நான் பெற்ற வண்ணம் எல்லோரும் பெற வேண்டும், நான் வேறு நீங்கள் வேறு என்று நினைக்கவில்லை, நாம் அனைவரும் ஒன்றே, எனக்குள்ளும் ஆன்மா இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் ஆன்மா இருக்கின்றது. எனவே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே என்று நம்மை அழைக்கின்றார். இந்த ஆன்ம நேயத்தோடு செய்கின்ற இந்த ஜீவகாருண்ய பணி ஆன்ம லாபமாகிய மரணமிலா பெருவாழ்வை எனக்கு கொடுத்திருக்கின்றதை போன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆன்ம லாபம், சிவா அனுபவம், மரணமிலா பெருவாழ்வு, பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிட்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் வேறு நான் வேறு என்று நினைக்கவில்லை. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அழியாத ஒரு நெறிதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி. அந்த அழிவற்ற நெறியிலே வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஆன்ம வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டும். எனவே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே என்ற பேருண்மையின் தொடக்கம்தான் மரணமிலா பெருவாழ்வின் அடிப்படை ஆதாரம். அந்த அடிப்படை ஆதாரத்தின் செயல்பாடுதான் இந்த அன்னதானம் செய்கின்ற ஜீவர்கள் மேல் கொண்டிருக்கின்ற தயவாகிய ஜீவகாருண்யம் என்ற அருட்பணி. அருமைங்க. இதில் ரொம்ப நீங்கள் சொல்லும்போது சொல்லுங்க, உலகாங்கீதம் அடைஞ்ச என்ன அப்படின்னீங்கன்னா, சொல்லுங்க, அந்த அகவல் பாராயணத்தை கடந்த சில வருடங்களாகவே கவனிச்சிட்டு வர்றீங்க, சமூகத்துக்கு கொடுத்துட்டு வர்றீங்க. அதில் என்னென்ன எனக்கு ஐயா வந்து நானும் பார்வையற்றவர்கள் ஆமாம் அழைப்பதின் பேரில் சரி மீட்டிங் போயிருந்தோம். சரி, அப்போது அவங்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம். வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினில் வரக்கூடிய கட்டணம் அவங்க தான் அவங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கு ஒரு முதலீடு தேவைன்னு 2000 ரூபாய்க்கு அந்த பர்பி இது எல்லாம் போட்டு ஒரு பெரிய பேக்கில் 100 பேருக்கு நம்ம வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு இடையில இந்த பார்வையற்றவர்கள் ஒரு 40 பேர், உடல் ஊனமுற்றவர்கள் 40 பேர், இந்த 80 பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே வந்த அவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பார்வையற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவர்களுக்கு அந்த வாழ்வாதார உதவி 10 கிலோ அரிசி, 14 வகையான மளிகை பொருள் இந்த 80 பேருக்கு கொடுக்குறோம். சரி, அதில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 16 வருஷமாக. அடேப்பா, அற்புதம். முதல்ல ஆரம்பித்தது 13-15 பேர் ஆரம்பித்தோம். 30, 40, 50ன்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 80 பேர் வந்திருக்காங்க. இந்த 80 100 ஆக்கணும்னு நானும் ஐயா மகிழ்ச்சி. அது இறைவன் தானாக அமைச்சு கொடுப்பார் இல்லைங்கய்யா. எல்லாமே இந்த 28 வருஷமாக இந்த தீபம் அறக்கட்டளை வள்ளலார் வழியில் பின்பற்றுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். யாருன்னா நன்கொடையாளர். ஆஹா, அருமை அருமை. நன்கொடையாளர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதம் தான் இன்னைக்கு வந்து சமூகத்துக்கு மக்களுக்கு எல்லா வகையிலையும் அது வந்து பங்களிக்குது. அற்புதம் அற்புதம். அந்த இதுல ஒரு விடியல் காலை பொழுதுல தான் இந்த அகவல் பாராயணத்தோட ஞானசரியை ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு உணர்வு தோன்றுது. அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த இதை வந்து இது ஜீவகாருண்ய தொடர் 3 பேர் வச்சேன். அப்புறம் இல்ல திருவருட் பிரகாச வள்ளலார் அருளிய ஞானசரியை அருட்பாமுதம். அருட்பாமுதம் அப்படின்னு அந்த பேர் வச்சேன். சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு அந்த ஆன்மாவுடைய பயணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதியை அடையிறதுக்கான வழிமுறைகளை நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தொடரா பண்ணணுங்கிறது பெருமானோட ஒரு பெரு விருப்பம். அதை நீங்கள் இந்த அற்ப அமுதம் சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான உண்மை. இந்த அமுதம் அனைவருக்குள்ளும் சுரக்குங்கிறது தான் வள்ளல் பெருமான் நமக்கு விட்டிருக்கிற, அவர் நமக்குள்ள இருந்து செய்து கொண்டும் இருக்கின்றார்.
இது நாம் புற உலகத்தில் மன உலகத்தில் வாழ்ந்து அதை உணராமல் இருக்கிறோம். அதுக்கு தான் ஆரம்பத்தில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னு சொல்கிறார். ஆன்மாவை உணருங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணருங்க.